ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். என்னடா கீழே வந்துட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா? வேறதுக்குள்ளங்க நம்ம லெனோவோ L4Q APC லேப்டாப் எப்படி இது இருக்குன்றது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் வந்து ஒரு மாதம் ஆச்சு, ஒரு மாதத்துக்கிட்ட ஆச்சு இந்த லேப்டாப் வந்து. இப்போ இது கூட எவ்வளோ மாதம் கழிச்சு சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா வாங்கின உடனே 1 வீக் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறத விட ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப் உண்மையாலுமே கேமிங்க்கு ஒர்த்தா, எடிட்டிங்க்கு உண்மையாலுமே இந்த லேப்டாப் ஒர்த்தா, லெனோவோ L4Q உண்மையாலுமே ஒர்த்தான்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். உண்மையாலுமே கேமிங் GTA விளாடும் போதாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் கேம் விளாடும் போதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடிட்டிங் ப்ரீமியம் ப்ரோ, அப்புறம் எல்லா மற்ற ப்ரீமியம் எடிட்டிங் ஆப்பில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரீமியம் ப்ரோ மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணும்போது ஹீட் எப்படி ஆகுது, பின்னாடி கொடுத்துருக்காங்க இந்த ஹீட் எப்படி ஃபேன் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஹீட் எப்படி ஆகுது, கேம் ஆடும்போது எந்த மாதிரி ஹீட்டு எவால்வேட் ஆகுது, அப்புறம் சார்ஜ் எப்படி குறையுது கேம் ஆடும்போது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணும்போது எப்படி குறைஞ்சிச்சுன்னா 8% 10% கிட்ட குறைஞ்சிச்சு. அரை மணி நேரம் 40 நிமிஷம் யூஸ் பண்ணும்போது கேம் ஆடும்போது சீக்கிரமாக தான் குறைஞ்சிச்சு. 1 மந்த்துக்கு அப்புறமும் அதே மாதிரி குறையுதா இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக குறையுதான்றது வச்சுக்கிங்கன்னா பார்த்தேன் எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதுக்கடுத்து கேம் விளாடும்போது எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். எடிட்டிங் பண்ணும்போது எப்படி லேக் ஆகாமல் எடிட்டிங் ஆகுதா, எடிட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், எடிட்டிங் பண்ணும்போதாக இருக்கட்டும், ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லா டைமும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் எல்லா டைமும் கரெக்டாக இம்போர்ட் ஆகுதான்றது பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இம்போர்ட்டிங் எடிட்டிங் முக்கியமாக இந்த லேப்டாப் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, லெனோவோ L4Q எதுக்கு எடிட்டிங்க்கும் கேமிங்க்கும் நாங்கள் வந்து கம்மி 1 லட்சத்துக்குள்ளே நல்ல லேப்டாப்பாக நாங்கள் வந்து எடிட்டிங்க்கும் கேமிங்க்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் அவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்ன ஒரு விதம். அதனால வந்து எடிட்டிங்க்கும் லேப்டாப் வந்து எப்படி இருக்குன்றது ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் சொல்ல போகிறேன். ஒரு மாதம் வந்து நான் வந்து நல்லாவே டெஸ்ட் பண்ணிட்டேன். எடிட்டிங் கேமிங்காக இருக்கட்டும், அப்புறம் அந்த எடிட்டிங் வீடியோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கூட நான் இம்போர்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ மாதம் 1 மாதம் யூஸ் பண்ணிட்டேன். சார்ஜோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லணும்னா, என்னை பொறுத்த சார்ஜ் கெப்பாசிட்டி வந்து ஓகே தான். வாங்கும்போது எப்படி குறைஞ்சிட்டோ அதே ஸ்பீடில் தான் குறையுது. இப்போ வரைக்கும் ஒரு சான்ஸும் இல்லை. அப்புறம் ஹீட் ரெசல்யூஷன், ஹீட் எப்படி ஆகுது கேம் ஆடும்போது, ஹீட்டுலாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹீட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த கெப்பாசிட்டியில் ஃபேன் எப்படி சுற்றணும் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஹீட் வந்து பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஒரு ஹீட்டு தான் கொடுக்குது. ஆனால் வந்து கேம் ஆடும்போது கொஞ்சம் ஐயா தான் கொடுக்குது. அதே மாதிரி கம்ப்ரஷன் டெஸ்ட்டுமே ஒரு லெவலில் இருக்குது. ஆனால் கேம் ஆடும்போது கொஞ்சம் ஐயா தான் இருக்குங்க ஹீட்டு. அது எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து இப்படி தரையில் வச்சு யூஸ் பண்ணுறது மேல், இங்கே மேலே வச்சு யூஸ் பண்ணாமல் தரையில் வச்சு யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும். எடிட்டிங் பண்ணும்போது அதே மாதிரி ஹீட் ரெசல்யூஷன் வந்து ஐயா தான் இருக்குது. அதையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கேம் ஆடும்போது ரொம்ப ஐயா இருக்குது. ஆனால் எடிட்டிங் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடிட்டிங் பண்ணும்போது 1 hour ப்ராஜெக்ட் எடிட் பண்ணும்போதுலாம் வந்து கேமிங்கோட அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம தப்பிச்சிடலாம். மற்றபடி எடிட்டிங் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து குட்டுன்னு நான் சொல்வேன். 1 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எடிட்டிங் அந்த கட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வருது, அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி நம்ம சைஸுக்கு ஏற்றி மாற்றுறது, அந்த ஃபார்மெட் எல்லாமே வந்து டக்கு நம்ம பண்ண முடியுது. அந்த ஃபாஸ்ட் வந்து இது இருக்குது. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ மூலமாக நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அது வந்து ஏஐயில் லெனோவோவில் உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேராக பண்ணி ஏஐயில் வந்து எப்படி ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது கொஞ்சம் பூஸ்ட்டாக கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பூஸ்ட் வந்து உண்மையிலே கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா சிறப்பாக தான் வந்திருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து லெனோவோ L4Q இந்த லேப்டாப் வந்து எடிட்டிங்க்கும் நீங்கள் கேமிங்க்கு தான் இந்த லேப்டாப் ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒர்த்தாக இருந்தால் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து 85K இந்த லேப்டாப் வந்து வருது. இப்போயுமே 85K தான் வருது. 1 மந்த்துக்கு முன்னாடி அதே தான், இப்போ அதே ரேட்டில் தான் இருக்குது. 85K வருது இந்த லேப்டாப். இந்த லேப்டாப் 85K நல்லா ஒர்த்து தான். கேமிங் விளாடமும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 1080p டிஸ்பிளே தான் இதில் வந்து சப்போர்ட்டு. அந்த டிஸ்பிளேலையுமே அந்த கேம் ஆடும்போது ஸ்மூத்தாக இருக்குது. GTA 5 ஆடும்போது லேக் நமக்கு தெரியவே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஆடும்போது இருக்கட்டும், 1 மாதம் கழிச்சு இப்போ ஆடும்போது இருக்கட்டும், அந்த லேக் ஸ்மூத்தாக இருக்குங்க. எல்லா இடத்தும் மூவ் பண்ணும் போதாக இருக்கட்டும், கார் அடி விளாடும் போதாக இருக்கட்டும், சிப் போடும் போதாக இருக்கட்டும், எல்லா டைமுமே வந்து ஸ்மூத்தாக நல்ல ஆங்கிளில் வந்து ஸ்மூத்தாக தான் போகுது. அதே மாதிரி எடிட் பண்ணும்போதாக இருக்கட்டும், நம்ம ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணும்போது, அப்புறம் எடிட்டிங்கில் அந்த ட்ரிம் பண்ணும்போது, கட்ஸு ஆடியோ இம்போர்ட் பண்ணும்போது, இந்த எல்லா சமயத்துலையுமே வந்து நல்லா வந்து சூப்பராகவே கொடுக்குது. ஹீட்டு மட்டும் தான் கொஞ்சம் வந்து இது இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் 1 மாதத்துக்கு யூஸ் பண்ண வரைக்குமே லெனோவோ L4Q வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு இந்த லேப்டாப்பில் ஹீட் எப்படி இருக்குது, கேமிங்க்கு இந்த லேப்டாப் ஒர்த்தா இல்லைன்றதை பற்றி இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த லேப்டாப் பற்றின ஸ்பெக், இந்த லேப்டாப் என்னென்ன இருக்குது அதையுமே இந்த வீடியோவில் சொல்லிடலாமே அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை வந்து நான் செப்பரேட்டாக வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் பேசாமல்
வீடியோ நான் ஃபேஸ் காட்டாமல் வந்து ஆடியோ மூலமாக நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோட வந்து காட்டும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியுன்றதுனால நான் அந்த மாதிரி முடிவு எடுத்தேன். ஓகே, இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஃபைனல் அவுட்புட் நான் சொல்கிறேன். ஓகே, இல்லைன்னா ஐஓக்யூவில் வந்து 13 ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க, வைஃபை ப்ராசர் யூஸ் பண்ணுறேன், i7 ப்ராசர் கிடையாது. இப்போ இங்கே வந்து 16 GB மெமரி, 512 GB ISSD. ஓகே, இது அடுத்து தாண்டி நம்ம வந்து கிராஃபிக்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா 3050 6 GB ஹார்ட் வந்து இருக்கு. தரமான ஒரு எஃபெக்ட்டுக்கு உண்மையுமே யூஸ் பண்ண பார்த்ததுல உண்மையே எல்லாமே தரமாக இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா பிடி லிங்க், சரௌண்டட் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் நைட் மோட், இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தெர்மல் 3 டைப்ஸ் ஹீட் வந்து இந்த மாதிரிலாம் கம்ப்ரஷன் இந்த மாதிரி இதுக்காக வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. கேம் ஆடும் போது இதெல்லாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ரன்னிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பக்காவாக பர்ஃபெக்டாக வந்து இருக்கு. இங்கே வந்து இந்த லேப்டாப்பில் ஆசிஸ் சவுண்ட் சிஸ்டம்லாம் வந்து அவ்வளோக்கு நம்ம ஏற்ற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு கீபோர்டில் நம்ம லைட் டிஃபரன்ஸ் மாறுற இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1080 உண்மையுமே அருமையாக இருந்துச்சு. கேம் ஆடுறதுக்கு நல்லாவே யூஸாக இருக்குது. ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கரெக்டாக பக்காவாக இருக்குது. இப்போ நான் காட்ட போகிற விஷயம் என்னன்னா, அதான் நான் லேப்பில் அந்த கீபோர்டில் மாட்டோம் கலர் சிஸ்டம் பாருங்கள் எப்படி கலர் மாறுது. அதுக்கப்புறம் நீங்கள் அழுத்தி ஸ்பேஸ் எடுத்துனா இன்னும் அடுத்த முடிக்கலாம், மினி ஏரியும். இந்த மாதிரி சூப்பரான ஒரு எஃபெக்டான ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் சூப்பராக எஃபெக்டாக யூஸ் ஆகும். ஓகே, ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த லேப்டாப் உண்மையுமே வந்து எடிட்டிங்கு கேமிங்கு ஒர்த்தாக இருக்கான்னு பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த லேப்டாப்பில் ஒரு ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, லேப்டாப்பில் என்னென்ன டிஸ்பிளே என்ன இருக்குது, அப்புறம் உள்ளே இருக்கிற எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து ஃபைனலாக இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, இந்த லேப்டாப் வந்து 85K உண்மையுமே எடிட்டிங்க்கு கேமிங்க்கு ஒர்த்தான ஒரு லேப்டாப் தான் இந்த Lenovo Elvo. அவங்க சொன்ன ரேட்டுக்கு அவங்க சொன்ன பிசிக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இந்த லேப்டாப்பில் என்னென்ன குறைகள் ஏதாச்சும் வருதான்றதை பற்றி நான் பார்த்துட்டு சொல்கிறேன். குறைகள் இருந்தால் அதையும் நான் சொல்கிறேன், குறைகள் வரலன்னா இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கி டெக் யூடியூப் சேனல். இன்னும் நிறையா சப்போர்ட்ஸ் உங்கள்கிட்ட எனக்கு தேவைப்படுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து இதை விட நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும். டோன்ட் வரி. ஓகே, பாய்.